வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வெற்றிகொண்டான். சமுதாயத்தின் நலிந்த பிரிவினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரை ஒருங்கிணைத்து நாட்டின் முன்னேற்றத்திற்கான பாதையில் கொண்டு செல்வது அவசியம் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் நடைபெற்ற சர்வதேச நாடாளுமன்ற அமைப்பின் மாநாட்டில் பேசிய அவர், நாட்டு மக்கள் அனைவரையும் சமமாக நடத்தி அவர்களுக்கு சம வாய்ப்பு அளிக்க இந்திய அரசியல் சாசனத்தில் வகை செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். பழைய இந்திய தண்டனை சட்டத்தை மாற்றி புதிய குற்றவியல் சட்டத்தை நடைமுறைப்படுத்தியதன் மூலம் நீதியின் சிறப்பை இந்தியா நிலைநாட்டி இருப்பதாக அவர் தெரிவித்தார். உலக சுகாதார தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆரோக்கியமான உலகத்தை உருவாக்குவதற்கான தனது உறுதிப்பாட்டை மீண்டும் பதிவு செய்தார். தனது தலைமையிலான அரசு சுகாதாரத்துறையில் தொடர்ந்து கவனம் செலுத்தி நாட்டு மக்களின் நல்வாழ்வின் பல்வேறு அம்சங்களில் முதலீடு செய்து வருவதாக அவர் தெரிவித்தார். ஒவ்வொரு செழிப்பான சமுதாயத்திற்கும் ஆரோக்கியமே முக்கியமான அடித்தளம் என்று அவர் மேலும் வலியுறுத்தினார். ரிசர்வ் வங்கியின் 3 நாள் நிதி கொள்கை குழு கூட்டம் மும்பையில் இன்று தொடங்குகிறது. இந்திய நிதி கொள்கை குழு கூட்டம் எடுக்கப்படும் நிலைப்பாடு வரவிருக்கும் நிதியாண்டில் மத்திய ரிசர்வ் வங்கிக்கு பொருளாதார வளர்ச்சி மற்றும் பணவீக்க கட்டுப்பாட்டை சமநிலைப்படுத்துவதற்கு நுண்ணறிவை வழங்கும். இங்கிலாந்தில் டோர்செட்டில் நடைபெற்ற சான் வேர்ல்ட் 2025 சர்வதேச மணல் சிற்ப கலை விழாவில் இந்தியாவின் புகழ்பெற்ற மணல் சிற்ப கலைஞர் திரு சுதர்சன் பட்நாயக் மணல் சிற்பங்களுக்கான சிறந்த பங்களிப்புக்காக மதிப்புமிக்க ஃப்ரெட் டாரிங்டன் சாண்ட் மாஸ்டர் விருதை பெற்றார். இஸ்ரேலிய பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு இன்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்திக்க உள்ளார். அப்போது இஸ்ரேல் மீது அமெரிக்கா விதித்த புதிய வரிகள், ஹமாஸ் அமைப்பிடமிருந்து பணைய கைதிகளை திரும்ப பெறுவது உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.